நவம்பர் 15 சனிக்கிழமை. அந்த நிருபம். எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்தான். பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து. ஏசாயா 37:14. நிருபம் என்றால் கடிதம் என்று அர்த்தம். தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு தனிப்பட்ட ஒருவர் எழுதுவதை கடிதம் என்று சொல்கிறோம். ஆனால் ஒரு சபைக்கு அல்லது ஒரு தேசத்திற்கு பொதுவாக எழுதப்படுமாயின் அதை நிருபம் என்று அழைக்கிறோம். நிருபம் எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு செய்தி. ஆனால் கடிதமோ தனிப்பட்ட முறையில் ஒருவரிடமிருந்து ஒருவர் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தியாகும். நம்முடைய வாழ்க்கையில் சில கடிதங்களை வாசிக்கும் போது மனமகிழ்ச்சியும் உற்சாகமும் உண்டாகிறது, உள்ளத்தை திடன்பெறச் செய்கிறது. ஆனால் சில கடிதங்களோ அவதூறாய் எழுதப்பட்டு நம்மை பயமுறுத்தி கலங்கும்படி செய்கிறது. சில கடிதங்கள் யார் எழுதினார்கள் என்றே தெரியாமல் வருகிற அநாமதேய கடிதங்களாய் இருக்கின்றன.